இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க சார். அண்ணா, நான் அறிவாளன் பேசுறேன். தெரியுது சார். மறுபடியும் ஸ்கூலை திறக்கணுமா சார்? ஐயோ இல்லண்ணா, எங்க வீட்டு பாப்பா கனி இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் ஸ்கூல்ல ஏதாவது தூங்கிட்டு இருக்காளன்னு தெரியல. நீங்க ஸ்கூல்ல அடைக்கும் போது நல்லா பாத்தீங்களா? நல்லா ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி தான் சார் போட்டுனேன் சார். ஏற்கனவே ரத்னா மேடத்தை உள்ள வச்சு பூட்டினதுல இருந்து இப்ப எல்லா ரூமையும் கரெக்டா செக் பண்ணி தான் சார் போட்டுறேன். நிஜமாவே உள்ள யாருமே இல்ல சார். சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் அப்புறமா பேசுறேன் சார். என்னங்க சொல்றாரு? நல்லா செக் பண்ணிட்டு தான் பூட்டி இருக்காரு ரத்னா. உள்ள யாருமே இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா வருது. மாமா, உடனே முத்துப்பாண்டி மாமாக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுங்க. லேட் பண்ணாதீங்க. ஆமா, நீங்க மறுபடியும் போன் பண்ணுங்க. பண்றேன். சொல்ல அறிவு, என்ன விஷயம்? அண்ணா, நம்ம கனியை காணோண்ணா. ஸ்கூலுக்கு வந்தா, ஆனா மதியம் லஞ்ச் டைம்ல ஊட்டிக்கு போறேன்னு சொல்லி அவளை அங்கேயே கிளம்பி போயிருக்கா. அவ ஸ்கூல் பேக் கூட அவ எடுத்துட்டு போல. என்னையா சொல்லுது? ஆமாண்ணே, இங்க வீட்டுக்கு வந்து அவ இங்கேயும் இல்லைன்றாங்க. இங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. மாமாவும் பயப்படுறாரு. எங்க போனா என்னன்னு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. இரியா இரு, முதல்ல பதட்டப்படாம பேசு. ஒருவேளை கனி ஸ்கூல்ல சொன்னது உண்மையா கூட இருக்கலாம்ல. அவங்க அண்ணன் கூட ஊட்டிக்கு போயிருந்தா? ஒருவேளை கனி சண்முகம் கூட ஊட்டிக்கு போயிருப்பான்னு கேக்குறாரு. அந்த போனை கொடுங்களேன். மாமா, அவ அண்ணன் கூட போறதா இருந்தா எங்களுக்கு தெரியாம எப்படி போவா மாமா? இருடி, நீயும் சேர்ந்து பயப்படாத. இந்த மாதிரி டைம்ல தான் நிதானமா யோசனை பண்ணணும். நான் உடனே எங்க டிபார்ட்மெண்ட்ல கனியை தேட அனுப்புறேன். நீங்க ஒன்று பண்ணுங்க, கனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராருன்னு பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கனி என்ன சொன்னா, எங்க இருக்கா, எல்லாத்தையும் விவரமா கேளுங்க. ஒருவேளை ஃப்ரெண்டு வீட்ல இருந்தாலும் இருக்கலாம்ல. சரி மாமா, நான் சொல்லுத. மாமா, கனிக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? ஏய், அதெல்லாம் ஒன்னும் ஆவாதுரி. இப்ப சம்முவம் வேற ஊர்ல இல்ல. சரி, நான் உடனடியா தேடுற வேலையை ஆரம்பிக்கிறேன். நீங்க உடனே கனியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி விசாரிங்க.